செய்திக்கு ஆதாரமாக நீதிமொழிகளின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். அவன் இதம் பேசினாலும் அவனை நம்பாதே, அவன் இருதயத்தில் 7 அருவருப்புகள் உண்டு. வாசித்த வசனம் சொல்லுகிறது, அவன் இருதயத்தில் 7 அருவருப்புகள் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. இப்போ நீதிமொழிகளில் சொல்லப்பட்ட 7 அருவருப்புகளை பற்றி நான் உங்களுக்கு சொல்லி, ஸ்தோத்திரம், இதுல ஏதாயிலும் அருவருப்புகள் நமக்குள் இருக்குமானால் இன்றைக்கு அவைகளை ஒழித்து விட்டு பரிசுத்த சிந்தையோடு கூட கர்த்தருடைய பாத்திரத்தில் நாம் பானம் பண்ண போகிறோம். அருவருப்புகள் நீங்க கர்த்தர் நம்மை சுத்திகரிக்கும்படியாக ஒரு சுத்திகரிப்பின் செய்தியாக இதை நீங்கள் எடுத்துக் கொள்ளலாம். ஆண்டவர் இன்றைக்கு நம்மை சுத்திகரித்து நம்மை பரிசுத்தப்படுத்தி அருவருப்புகள் நீங்க கர்த்தர் நம்மை கழுவி, ஸ்தோத்திரம், அவருடைய மெய்யான அந்த சமாதானத்துக்குள், ஸ்தோத்திரம், நாம் பங்கெடுக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. பிரியமானவர்களே, 7 அருவருப்புகள் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த 7 அருவருப்புகள் என்ன என்பதை பற்றி நீதிமொழிகளின் புஸ்தகத்திலிருந்தே நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து 19ஆம் வசனம் முடிய 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார், 7ம் அவருக்கு அருவருப்பானவைகள். அவை யாவன: மேட்டிமையான கண், பொய் நாவு, குற்றமற்றவர்களுடைய ரத்தம் சிந்தும் கை, துராலோசனையை பிணைக்கும் இருதயம், தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால், அபத்தம் பேசும் பொய் சாட்சி, சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல் ஆகிய இவைகளே என்று வாசிக்கிறோம். நான் வாசித்த இந்த வசனத்திலே இது 7ம் கர்த்தருக்கு எப்படிப்பட்டது? அருவருப்பானது. சொல்லுங்க, இந்த 7ம் கர்த்தருக்கு எப்படிப்பட்டது? அருவருப்பானது. இந்த 7 காரியங்களை கர்த்தர் அருவருக்கிறார். ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இந்த நீதிமொழிகளின் புஸ்தகத்தை இந்த 16ஆம் விசேஷமா இந்த 6ஆம் அதிகாரத்தை 4 வகையாக பிரிக்கலாம். இந்த நீதிமொழிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தை 4 வகையாக பிரிக்கலாம். முதல் பாருங்கள், 1ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வரை ஒரு பகுதி இருக்கிறது. 1ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வரை, ஸ்தோத்திரம், மற்றவர்களுக்கு நான் கடன் வாங்கி கொடுக்க உதவும் போது, மற்றவர்களுக்கு நாம் கடன் வாங்கி கொடுக்க உதவும் போது அது நிமித்தம் வருகிறதான ஆபத்துக்களை பற்றி 1ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வரை சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமானவர்களே, 6ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் சோம்பேறியா இருந்தால் அதனுடைய விளைவு என்ன என்பதை பற்றி 6ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரை சொல்லப்பட்டிருக்கிறது. 12ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வரைக்கும் ஒரு தீய மனிதன் எப்படிப்பட்டவன் என்பதை ஆண்டவர் அங்கே அடையாளப்படுத்துகிறார். 16ஆம் வசனத்தில் 12ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வரை தீய மனிதனை அடையாளம் காட்டி கொடுக்கிறார். 16ஆம் வசனத்திலிருந்து கடைசி வரைக்கும் கர்த்தர் அருவருக்கிறதான 7 காரியங்களை பற்றியும் அதனுடைய உபதேசங்களை பற்றியும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டாக. 4 பகுதியாக இந்த 6ஆம் அதிகாரத்தை நாம் பிரித்து கொள்ளலாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். 1ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வரை மற்றவர்களுக்கு நாம் கடன் வாங்கி கொடுப்பதினாலே வருகிற ஆபத்து என்ன, அதிலிருந்து எப்படி தப்பிக்கலாம் என்று இந்த வேதம் சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். அந்த வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீர்களே ஆனால் அழகாய் ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். என் மகனே, உன் சிநேகிதனுக்காக பிணைப்பட்டு அந்நியனுக்காக கையடித்து கொடுத்தாயானால் உன் வாய் மொழிகளால் நீ சிக்குண்டாய், உன் வாயின் வார்த்தைகளால் நீ பிடிபட்டாய். இப்போதும் என் மகனே, உன் சிநேகிதனுடைய கையில் நீ அகப்பட்டு கொண்டபடியால் நீ உன்னை தப்புவித்துக் கொள்ள ஒன்று செய். உன் கண்ணுக்கு நித்திரையும் உன் கண்ணிமைக்கு தூக்கமும் வரவிடாமல்
உன் சிநேகிதரிடத்துல போய் உன்னை தாழ்த்தி அவனை வருந்தி கேட்டுக்கொள். வெளிமான் வேட்டைக்காரன் கைக்கும் குருவி வேடன் கைக்கும் தப்புவது போல நீ உன்னை தப்புவித்துக் கொள்ளலாம் என்று சொல்லி, கடன்பட்டு விட்டாயா? மற்றவர்களுக்கு வாங்கி கொடுத்து கடன்பட்டு போனாயா? இதை தீர்ப்பதற்கு வழி என்ன என்பதை இந்த 5 வசனங்கள் சொல்லிக் கொடுக்கிறது. சரி, இப்ப 6ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் சோம்பேறியா இருப்பதினாலே வருகிற விளைவு என்ன? சோம்பேறியா இராதே. சோம்பேறியே, நீ எறும்பிடத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள். அதற்கு பிரபுவும் தலைவனும் அதிகாரியும் இல்லாதிருந்தும் கோடை காலத்தில் தனக்கு ஆகாரத்தை சம்பாதித்து அறுப்பு காலத்தில் தனக்கு தானியத்தை சேர்த்து வைக்கும் சோம்பேறியே, எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய்? எப்பொழுது உன் தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பாய்? இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கை முடக்கி கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பாயோ? உன் தரித்திரம் வழிபோக்கனை போலவும் உன் வறுமை ஆயுதம் அணிந்தவனை போல இருக்கிறது எல்லாத்தையும் சுருட்டிட்டு போயிருவான். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். சோம்பேறியா இராதே என்பதை கர்த்தர் சொல்லிக் கொடுக்கிறார். அன்பானவர்களே, அடுத்து ஒரு துன்மார்க்கமான ஒரு மனுஷன், ஒரு தீய மனிதன் அவனால் வருகிற ஆபத்து என்ன என்பதை குறித்து ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிறார். இறுதியாக 16ஆம் வசனத்தில் இருந்து கர்த்தர் அருவருக்கிற 7 காரியங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. வசனத்தை கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. அல்ல, வசனத்தை கேட்டு நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். வசனத்தை கேட்டு நீங்கள் வளர வேண்டும். வசனத்தை கேட்டு அதன்படி உங்கள் வாழ்க்கையை நீங்கள் கட்ட வேண்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு எளிமையான ஒரு செய்தி, எல்லாருக்கும் வேண்டிய ஒரு செய்தி, புரிந்து கொள்ளுங்கள். 7 காரியங்களை கர்த்தர் அருவருக்கிறார். அதுல முதலாவது காரியம் என்ன அப்படின்னா, மேட்டிமையான கண் என்று பைபிள் சொல்லுகிறது. என்ன கண்? மேட்டிமையான கண். ஸ்தோத்திரம். ஆண்டவர் நமக்கு நல்ல 2 கண்களை கர்த்தர் தந்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்வீங்க? அல்லேலூயா. இந்த கண்ணுல பைபிள் பல வசனங்களை ரொம்ப ஆழமா சொல்லுகிறது. பார்ப்பதற்கு கண்ணுதான். ஸ்தோத்திரம். சிலரை பார்த்தே, கண்களை பார்த்தே நாம் சொல்லி விடுவோம். ஏன் கண் கலங்கி நிற்கிறாய்? கலங்கின கண்கள் ஏன் கலங்கி நிற்கிறாய் என்று சொல்லுகிறோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். சில கண்களை பார்க்கும் போது கண்கள் அப்படியே, சிலர் சாதா கண்ணு தாங்க, ஆனா சில அந்த கண்களை என்ன செய்வார்கள்? ரொம்ப அழகா உருட்டுவார்கள். கண்களை உருட்டுகிறது. என்ன ரொம்ப கண்ணை உருட்டுது அப்படின்னு கேட்போம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சிலர் கண்களை பார்க்கும் போதே ரொம்ப சோகமா இருப்பது போல தெரியும். ஒரு ஆமென் சொல்லுங்கள். சாதாரணமான ஒரு கண்ணு தான், ஆனா அது அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்றாற் போல அந்த கண் இமைகள், அந்த கண் காரியங்கள் எல்லாம் அப்படியே செயல்படுகிறது பாருங்கள். ஸ்தோத்திரம். கோபம் வரும்போது அது ஒரு மாதிரி இருக்கு, துக்கம் வரும்போது அந்த கண்ணு ஒரு மாதிரி இருக்கு, சந்தோஷம் வரும்போது அது ஒரு மாதிரி இருக்கு. அல்லேலூயா சொல்லாமா? கர்த்தருக்கு மகிமை. ஆனால் இங்கே பைபிள் சொல்லுகிறது என்ன கண்? மேட்டிமையான கண். ஸ்தோத்திரம். கண்ணுல ஒரு மேட்டிமை. கண்ணுக்குள்ள என்ன இருக்கு? மேட்டிமை இருக்கு. எத்தனை பேருக்குங்க மேட்டிமையான கண் இருக்கிறது? மேட்டிமையான கண் எத்தனை பேருக்கு உண்டு? ஸ்தோத்திரம். ஒருவருக்கும் இராதபடியால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு ஆமென் சொல்லுங்க. மேட்டிமையான கண். அன்பானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாய் அசீரிய ராஜா எழும்பி தன் படை தளபதியை அனுப்பி அவன் வாய்க்கு வந்தது போல அந்த ஜனங்களை பேசுகிறான். வாய்க்கு வந்ததை போல திட்டுகிறான். அதை குறித்து நாம் 2 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரத்திலே நாம் வாசித்து அறிந்து கொள்ள முடியும். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரத்திலே ஸ்தோத்திரம். இப்போ கர்த்தர் சொல்றார் பாருங்க, எசேக்கியா ராஜா என்ன செய்கிறான் என்று சொன்னால், வஸ்திரத்தை கிழித்து ரட்டு உடுத்தி கொண்டு ஆலயத்தில் பிரவேசித்து அவன் விண்ணப்பம் பண்ணுகிறான். கர்த்தர் விண்ணப்பத்தை கேட்டு, ஸ்தோத்திரம், அந்த விண்ணப்பத்தை ஆண்டவர் கேட்டு ஒரு மறுபடியும் கர்த்தர் ஒரு செய்தியை சொல்லி அனுப்புகிறார். அது என்ன செய்தி அப்படின்னா, வாசிங்க 19ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிங்க. யாரை நிந்தித்து தூசித்தாய்? யாருக்கு விரோதமாய் உன் சத்தத்தை உயர்த்தினாய்?
நீ இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கு விரோதமாய் அல்லவோ உன் கண்களை மேட்டிமையாக நீ ஏறெடுத்தாய். ஸ்தோத்திரம். அசிரிய ராஜாவுக்கு ஆண்டவர் சாட்டடி கொடுக்கிறார். ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, அப்ப அவர்களுடைய கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் அவன் எழும்பி வந்து அசிங்கமான அருவருப்பான வார்த்தைகளை சொல்லி தான் பெரிய சாம்ராஜ்யத்தை உடையவன் என்றும் என் கைக்கு யாரும் உங்களை தப்புவிக்க முடியாது என்றும் அகந்தையாய் பெருமையாய் வார்த்தைகளை சொல்லி நிந்தித்த போது இந்த ஜனங்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? எசேக்கியா ராஜா ஸ்தோத்திரம் தேவ சமூகத்துல போய் ஜெபம் பண்ணாங்க. எசேக்கியா தேவ சமூகத்துல போய் ஜெபித்தான். ஆண்டவர் உடனே செய்தி அனுப்புறார். ஆண்டவர் செய்தி சொல்லுகிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அசிரியனுக்கு விரோதமாய் கர்த்தர் பேசுகிறார். யாரை நீ தூஷித்தாய்? யாரை நீ நிந்தித்தாய்? யாருக்கு விரோதமாய் உன் சத்தத்தை உயர்த்தினாய்? இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கு விரோதமாக அல்லவா உன் கண்களை நீ மேட்டிமையாக ஏறெடுத்தாய். உன்னை என்ன செய்யறோம் பாரு அப்படின்னு சொல்லி கர்த்தர் யுத்தத்துல வந்து நிற்கிறார். ஒரு ஆமேன் சொல்லாமா? அல்லேலூயா. தேவ பிள்ளையே, நமக்கு விரோதமாய் எத்தனை கூட்டம் கூடினாலும் நமக்கு ஒன்னே ஒண்ணுதான் தஞ்சம். அது எது? ஆண்டவருடைய பாதம் மாத்திரம்தான். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பாதத்தை மாத்திரம் பற்றி கொள்வோம் என்று சொன்னால் நமக்கு எதிராய் மேட்டிமையான கண்களை ஏறெடுத்த அசிரிய ராஜாவின் அந்த ஸ்தோத்திர பாளையத்தில் 1,85,000 பேரை சங்காரம் பண்ண ஒரு தூதனை கர்த்தர் அனுப்பினார். அன்றைக்கே அந்த அசிரிய கிரியைகளை அனைத்தையும் கர்த்தர் அழித்து போட்டார். வந்த வழியாய் திரும்பி போனார்கள். அல்லேலூயா சொல்லாமா? ரொம்ப தூஷணமா பேசி, ரொம்ப அற்பமா பேசி, ரொம்ப அருவருப்பா பேசி, இந்த ரப்சாகே என்று சொல்லக்கூடிய அந்த படைத்தளபதி பலவிதமாய் சொன்னான். ஆனா இவர்கள் என்ன சொன்னார்கள்? இந்த செய்தியெல்லாம் கொண்டு போய் ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லி ஜெபம் பண்ணினார்கள். கர்த்தர் மறுமொழி கொடுக்கிறார். என் ஜனத்தை நிந்திப்பதற்கு நீ யார் அப்படின்னு சொல்லி ஸ்தோத்திரம். மேட்டிமையான கண்களை உடைய அசிரியனுக்கு அந்த இடத்துல கர்த்தர் ஒரு பாடத்தை புகட்டுகிறார். அந்த வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா இறுதியில ஒரு தூதனை கர்த்தர் அனுப்பினார். அவன் 1,85,000 பேரை அவன் சங்காரம் பண்ணினான். ஆண்டவர் ஜீவிக்கிறாரா? ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நம்முடைய இயேசு ஜீவிக்கிறார். நம்முடைய ஆண்டவர் ஜீவிக்கிறார். ஆண்டவருக்கு மகிமை. தேவ பிள்ளையே, உனக்கு விரோதமாய் எத்தனை ஸ்தோத்திர சக்திகள் விரோதமாய் வந்தாலும் நீ ஆண்டவருடைய பாதத்தை மாத்திரம் நீ பற்றி கொள்வாயானால் நிச்சயமாய் உங்களுக்கு ஒரு ஜெயம் உண்டு என்பதை இந்த சம்பவம் நமக்கு எடுத்து காட்டுகிறது. ஹல்லேலூயா. அப்ப இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாய் மேட்டிமையான கண்ணை உடைய அந்த அசிரியர்கள் என் ஜனங்களுக்கு விரோதமாய் மேட்டிமையான கண்களை ஏறெடுத்தாய் அல்லவான்னு கர்த்தர் கேட்கிறாரு. அவர் சொல்லும் போது சொல்றாரு, நீ அந்த ஜனங்களுக்கு விரோதமாக அல்ல, எனக்கு விரோதமாகவே உன் கண்களை நீ ஏறெடுத்தாய். அதனால ஆண்டவர் அங்கே நியாய தீர்ப்பு கொடுக்கிறார். அப்ப எந்த சூழ்நிலையிலும் ஒரு தேவ பிள்ளைக்குள்ள என்ன கண் இருக்க கூடாது? மேட்டிமையான கண் இருக்கவே கூடாது. ஸ்தோத்திரம். நம்முடைய கண்ணுல கூட நமக்கு ஒரு தாழ்மை இருக்கணுங்க. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நம்முடைய பார்வையில கூட ஒரு தாழ்மை இருக்கணும். ஸ்தோத்திரம். மேட்டிமையான கண் நமக்கு அவசியமில்லை. அது கர்த்தர் அருவருக்கிற காரியம். அப்போ நம்முடைய பார்வையை நம்ம சரி பண்ணணும். இது எல்லாமே சரீரத்தின் அவயங்களை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய கண்ணை சரியாக்கணும், நம்முடைய கண்ணை சரி பண்ணணும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினால கர்த்தர் அருவருக்கிற ஒரு காரியம் என்ன? மேட்டிமையான பார்வை, மேட்டிமையான கண். இயேசுவின் நாமத்தினால அப்படிப்பட்ட ஒரு மேட்டிமையான கண் இந்த ஸ்தலத்துல கர்த்தரை ஆராதிக்கிற எந்த பிள்ளைகளுக்கு காணப்படக்கூடாது. கர்த்தர் அவர்களை பரிசுத்தப்படுத்தும்படியாய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். சரி, அடுத்து வேதம் சொல்லுகிறது. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? பொய் நாவு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பொய் பேசுகிற நாவு. பொய் பேசுகிற நாவு. பொய் பேசுகிறது எது? நாக்கு. நாக்கு என்ன செய்யும்? உண்மையும் பேசும், பொய்யும் பேசும். பொய் பேசுகிறவர்களுடைய வாய் அடைக்கப்படும். பொய்யர் யாவரும் 2ஆம் மரணமாகிய அக்கினி கடலிலே தள்ளப்படுவார்கள். யார்? பொய்யர்கள். ஸ்தோத்திரம். பொய் சொல்லாதிருப்பாயாக அப்படின்னு பைபிள் சொல்லுகிறது. பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. பொய் சாட்சி என்பது வேறு, பொய் நாவு என்பது வேறு. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும்.
பிரியமானவர்களே, அப்போ பொய் நாவு ஒரு தேவ பிள்ளைக்கு இருக்கவே கூடாது. பொய் நாவு இருக்கவே கூடாது. ஸ்தோத்திரம். ஆண்டவர் ஒருபோதும் ஒரு நாளும் பொய் உரையாத தேவன் என்று பைபிள் சொல்லுகிறது. நம்முடைய ஆண்டவர் பொய் உரையாத கர்த்தர், பொய் பேசுகிற ஆண்டவர் அல்ல. நாம் சேவிக்கிற கர்த்தர் உண்மை உள்ளவர். இருக்கீங்களா? அல்லேலூயா சொல்லாமா? யாரு பொய்யன் அப்படின்னா பிசாசு. பொய்யனும் பொய்க்கு யாரா இருக்கிறான்? பிதாவுமா இருக்கிறான். அவன் எடுத்து பேசும்போது சொந்தத்தில் இருந்து எடுத்து பேசுவானா. பிசாசுக்கு பேர் தான் பொய் பேசுகிறவன். தேவ பிள்ளைகள் எப்போது எதைத்தான் பேச வேண்டும்? உண்மையைத்தான் பேச வேண்டும். பொய் பேசக்கூடாது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப பொய் நாவு கர்த்தருக்கு அருவருப்பானது. பைபிள் அழகார் வசனம் சொல்லுகிறது பாருங்கள். நீதிமொழிகளின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசியுங்கள். நீதிமொழிகள் 21:6. பொய் நாவினால் பொருளை சம்பாதிப்பது சாவை தேடுகிறவர்கள் விடுகிற சுவாசம் போல் இருக்குமா. பொய் சொல்லி ஒரு சம்பாத்தியம் நீ பண்ணா, பொய்ய சொல்லி நீ சம்பாத்தியம் பண்ணா, சாவை தேடுகிறவர்கள் விடுகிற சுவாசம் போல் இருக்கும் என்று பைபிள் சொல்லுகிறது. அப்ப பொய் நாவு ஒரு தேவ பிள்ளைக்கு ஆகவே ஆகாது. அது கர்த்தர் அருவருக்கிற ஒன்று. ஒரு ஆமேன் சொல்லுங்க. இருக்கீங்களா? அல்லேலூயா சொல்லாமா? பொய் நாவு. ஸ்தோத்திரம். இதெல்லாம் நமக்குள்ள இருக்க கூடாது. கர்த்தர் 7 காரியங்களை அருவருக்கிறார். அதுல ஒண்ணு மேட்டிமையான கண், இரண்டாவது பொய் நாவு. பொய் சொல்லக்கூடாது. பொய் சொன்னதினாலே அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவத்தை குறித்து வாசிக்கிறோம். அனனியா என்னும் பேருள்ள ஒருவனும் அவருடைய மனைவியாகிய சப்பீராலும் தங்கள் காணியாட்சிகளை விற்றார்கள். 2 பேரும் சொத்தை விற்றார்கள். 2 பேரும் சொத்தை விற்றாங்க. ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, மனைவி அறிய அவன் கிரயத்திலே ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து ஒரு பங்கை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான். எல்லாரும் சொத்தை எல்லாம் வித்து அப்போஸ்தலருடைய பாதத்துல வைக்கிறாங்க. அந்த அப்போஸ்தலருடைய காலத்தில் நடந்த ஒரு சம்பவம். சொத்தையெல்லாம் வித்து அப்போஸ்தலருடைய பாதத்துல கொண்டு வந்து வைக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே அனனியாவும் சப்பீராலும் 2 பேரும் தங்கள் காணியாட்சிகளை விற்று மனைவி அறிய 2 பேரும் ஒருமித்து ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து ஒரு பங்கை எடுத்து கொண்டு போய் கர்த்தருடைய சமூகத்துல வைக்கிறாங்க. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமானவர்களே, இதை குறித்து பரிசுத்த ஆவியானவர் வேதத்தில் எழுதி வச்சிருக்கிறாரு. ஆதி சபையிலே அனனியாவும் சப்பீராலும் 2 குடும்பத்தாரும், ஸ்தோத்திரம், ஒரே குடும்பத்தில் இருக்கிற புருஷனும் மனைவியும் சேர்ந்து என்ன சொன்னாங்க? பொய் சொன்னாங்க. மனைவி அறிய ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து ஒரு பங்கை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்துல வைக்கிறான். ஸ்தோத்திரம். கொடுத்ததை வாங்கிட்டு போக வேண்டியதான அப்போஸ்தலர்கள், பேதுரு. அப்படிதான் நம்ம நினைப்போம். கொடுத்தது என்ன வாங்கிட்டு போக வேண்டியதானே. அது ஒரு பங்கு கொடுத்தானா 2 பங்கு கொடுத்தானா, கொடுக்கறத வாங்க வேண்டியதானே. அப்படித்தான் நம்ம பேசுவோம். ஆனா பேதுரு என்ன சொல்லுகிறார்? அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியானவரிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? ஒரு பங்கை ஏம்பா நீ வஞ்சித்து வைத்தாய்? இருக்கிறதுல பாதி அங்க போயிட்டு பாதியை வஞ்சித்து வைத்திருக்கிறான். ஸ்தோத்திரம். 10ல் 1க்கு பேர் என்ன பேர் அப்படின்னா தசம பாகம். நான் உழைக்கிற உழைப்புகளிலே 10ல் 1 அது என்ன பாகம்? தசம பாகம். தசம பாகத்தை வஞ்சிப்பது கன்னி என்று பைபிள் சொல்லுகிறது. உழைக்கிறவர்கள், சம்பாத்தியம் பண்ணுகிறவர்கள் தங்கள் உழைப்பில் இருந்து 10ல் 1 பகுதியை யாருக்கு கொடுக்கணும்? கர்த்தருக்கு கொடுக்கணும். ஸ்தோத்திரம். அனனியா 2ஆ உடைச்சு 1 மீதி வைத்துக் கொண்டான். இன்னைக்கு ஸ்தோத்திரம் பிரியமானவர்களே, அவர் சொல்றாரு 9 நீ வச்சுக்காப்பா, 1 எனக்கு தான் கேட்கிறாரு. ஆனா நாம என்ன செய்கிறோம்? சில நேரங்களிலே 9ஐயும் வைத்துக் கொண்டு அவருக்கு கொடுக்க வேண்டிய 1ஐயும் பறித்துக் கொள்ளுகிறோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நம்முடைய கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால், நாம் உழைக்கிற வருமானம் கர்த்தரால் ஊதி போடாமல் இருக்க வேண்டுமானால், நாம் உழைக்கிற வருமானங்களில் 10ல் 1 கர்த்தருக்கு தசம பாகமாக நாம் கொடுக்க வேண்டும். ஆண்டவருக்கு மகிமை உண்டு. வேதம் அதை சொல்லிக் கொடுக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அன்பானவர்களே, பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை
நிரப்பினது என்ன? அனனியா மாத்திரம் வந்து நிற்கிறாரு. அனனியாட்ட கேட்கிறாரு, பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? அது விற்கும் முன்னே அது உன்னுடையதா இருக்கவில்லையோ? அதை விற்ற பின்பும் அதன் கிரயம் உன் வசத்தில் இருக்கவில்லையோ? நீ உன் இருதயத்தில் இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டது என்ன? நீ மனுஷனிடத்தில் அல்ல, தேவனிடத்தில் நீ பொய் சொன்னாய். அனனியா அந்த வார்த்தையை கேட்ட உடனே விழுந்து என்ன செஞ்சானா? ஓ, ஜீவனையே விட்டுட்டானா? ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அன்பானவர்களே, பொய் நாவு ஒரு தேவ பிள்ளைக்கு இருக்கவே கூடாது. ஒருவேளை அடிக்கடி பொய் பேசி பழகி போயிட்டீங்களா? ஆண்டவருடைய சமூகத்துல கேளுங்க, ஏசப்பா உண்மையை பேச எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. சிலர் வாயிலிருந்து வரதெல்லாம் முழுவதும் எதாத்தான் இருக்கு, பொய்யாத்தாங்க இருக்கு, எல்லாம் பொய்யாத்தான் இருக்கு. கர்த்தர் தான் நம்மளை மன்னிக்கணும், மன்னிச்சு அவர் அறிக்கை எடுத்துக்கொள்ளணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆண்டவருடைய சமூகத்துல உண்மையை பேசுகிற அப்படிப்பட்ட நாவை கர்த்தர் நமக்கு தர வேண்டும். ஊழியன் முதற்கொண்டு விசுவாசிகள் வரைக்கும் கர்த்தருக்கு முன்னால உண்மையை பேசணும், பொய் பேசக்கூடாது. பொய் கர்த்தருக்கு அருவருப்பு. பொய் நாவு நமக்கு வேண்டாம். இயேசுவின் நாமத்தினால கண்களை பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தர் நம்முடைய நாவையும் ஒரு விசை ஆண்டவர் பரிசுத்தப்படுத்துவாராக. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினால நம்முடைய நாவுகளை கர்த்தர் பரிசுத்தப்படுத்தட்டும். இந்த நாவுகளால கர்த்தரை துதிக்கிறோம், இந்த நாவுகளால் அவரை பாடுகிறோம். பிரியமானவர்களே, இந்த நாவால பொய் சொல்லி ஸ்தோத்திரம், தேவனுக்கு விரோதமான காரியத்தை சம்பாத்தியம் பண்ணக்கூடாது. ஒரே ஊற்று கண்ணிலிருந்து தித்திப்பும் கசப்புமான தண்ணீர் சுரக்குமா என்று வேதம் கேட்கிறது பாருங்கள். அன்பானவர்களே, ஒன்று ஸ்தோத்திரம், நம் ரெட்ட வேஷம் போடாதபடி இந்த நாவை உண்மையை பேசுவதற்கு பழக்குவிக்க கர்த்தர் கிருபை தருவாராக. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். ஸ்தோத்திரம். இப்ப மேட்டிமையான கண் நமக்கு இருக்கக்கூடாது. இரண்டாவது, பொய் நாவு நமக்கு இருக்கக்கூடாது. இயேசுவின் நாமத்தினால பொய் நாவுகளை எல்லாம் கர்த்தர் மாற்றி போடுவாராக. ஆமென். அல்லேலூயா. இதுவரைக்கும் நான் பொய் சொல்லி இருக்கிறேன், இனிமே நான் பொய் சொல்ல மாட்டேன். கர்த்தர் என்னை பரிசுத்தப்படுத்திட்டோம் என்று சொல்லுகிறது. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். மூன்றாவது, பரிசுத்த பைபிள் சொல்லுகிறது, குற்றமற்றவர்களுடைய ரத்தத்தை சிந்துகிற கை என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. ஸ்தோத்திரம். ரத்தம் சிந்தும் கை. குற்றமற்றவர்களுடைய ரத்தத்தை சிந்துவதற்கு நம்முடைய கரம் காரணமாய் மாறிவிடக் கூடாது. நம்முடைய கை பரிசுத்தமா இருக்க வேண்டும், நம்முடைய கரங்கள் பரிசுத்தமா இருக்க வேண்டும். கண்ணு பரிசுத்தமா இருக்கணும், நாவு பரிசுத்தமா இருக்கணும், நம்முடைய கை பரிசுத்தமா இருக்கணும். ஸ்தோத்திரம். குற்றமற்றவருடைய ரத்தத்தை இந்த பூமியிலே சிந்துவதற்கு நம்முடைய கரங்கள் காரணமாய் மாறிவிடக் கூடாது. வேதத்துல வாசிக்கிறோம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது அவரை காட்டிக் கொடுத்த யூதாஸ் அவர் மரணாக்கினைக்குள்ளாய் தீர்க்கப்பட்டதை கண்டு மனஸ்தாபப்பட்டு அந்த 30 வெள்ளிக்காசை பிரதான ஆசானிடத்திற்கும் மூப்பரிடத்திற்கும் திரும்ப கொண்டு வந்து அவன் சொன்னான் பாருங்க, குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டிக் கொடுத்ததினால் நான் பாவம் செய்தேன். இயேசு எப்படிப்பட்டவர்? அப்படி என்றால் குற்றமில்லாதவர், குற்றமற்றவர். ஸ்தோத்திரம். ஆண்டவர் குற்றமற்றவர், குற்றமில்லாதவர், அவர் நீதிபரர். பரிசுத்த பைபிள் சொல்லுகிறது, அந்த குற்றமில்லாத ரத்தம் சிந்தப்படுவதற்கு ஒரு யூதாஸ் காரணமாக இருந்தான். அன்பானவர்களே, 30 வெள்ளிக்காசு காட்டி கொடுத்துட்டான். காட்டி கொடுத்த உடனே இப்ப அவன் மனஸ்தாபப்பட்டு அந்த 30 வெள்ளிக்காசை பிரதான ஆசாரியத்திற்கு திரும்ப கொண்டு வாரா. ஐயா, குற்றமில்லாத ரத்தத்தை நான் காட்டி கொடுத்ததினால் நான் பாவம் செய்தேன் அப்படின்னு கேட்கிறான். அதற்கு அவர்கள் சொன்னார்கள், எங்களுக்கு என்ன, அது உன் பாடு, வாம் பாடுப்பா, எனக்கு என்ன. ஸ்தோத்திரம். அது வம்பாடுன்னு சொன்னார்கள். அப்பொழுது இந்த வெள்ளிக்காசை என்ன செஞ்சானா, தேவாலயத்திலே எரிந்து விட்டு புறப்பட்டு போய் நாண்டு கொண்டு செத்தான் என்று பைபிள் சொல்லுகிறது. குற்றமற்றவருடைய ரத்தம் இந்த பூமியிலே சிந்தப்படுவதற்கு நம்முடைய கரங்கள் காரணமாய் மாறிவிடவே கூடாது. ஸ்தோத்திரம். நம்முடைய சரீரத்தின் அவயங்கள் எல்லாம் நீங்கள் ஒரு விசை உங்களை சோதித்து பாருங்கள், உங்களை சோதித்து அறியுங்கள், உங்களை வைத்து ஆராய்ந்து பாருங்கள். நம்முடைய கண்கள் எப்படி இருக்கிறது, நம்முடைய நாவுகள் எப்படி இருக்கிறது,
நம்முடைய கரங்கள் எப்படி இருக்கிறது? ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, குற்றமற்றவர்கள் ரத்தம் சிந்துவதற்கு நம்முடைய கைகள் காரணமாய் மாறிவிடக் கூடாது. குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்தேன் என்று சொல்லி அவன் அப்படியே பாவம் செய்தேன்னு சொல்றா. அவர்களிடத்தில் போய் சொல்லுகிறான், பிரதான ஆசாரியனிடத்தில் போய் சொல்லுகிறான், மூப்பரிடத்தில் போய் சொல்லுகிறான், நான் பாவம் செய்து விட்டேன். பிரியமானவர்களே, முடிவு என்ன? நான்கு கொண்டு செத்தான் என்று பைபிள் சொல்லுகிறது. இந்த பூமியில ஒரு நாளும் ஒருபோதும் குற்றமற்றவருடைய ரத்தம் சிந்தப்படுவதற்கு நாமோ நம்முடைய குடும்பமோ ஒரு நாளும் காரணமாய் மாறிவிடக் கூடாது. இருக்கீங்களா? ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை பாதுகாப்பாராக. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமானவர்களே, அப்போ நம்முடைய கரங்கள் எப்போதும் சுத்தமா இருக்கணும். நம்முடைய கரங்கள் எப்போதும் சுத்தமா இருக்கணும். நம்முடைய நாவு சுத்தமா இருக்கணும். நம்முடைய கண்ணு சுத்தமா இருக்கணும். அடுத்து நாலாவது பைபிள் சொல்லுகிறது, தூர ஆலோசனைகளை பிணைக்கிற இருதயம் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இது ஆங்கிலத்தில் அழகா போடப்பட்டிருக்கிறது. இமேஜினேஷன் பண்ணுகிறது, கற்பனை பண்ணுகிறது. ஒரு ஆலோசனைய துர் ஆலோசனை சொல்வதற்கு ஒரு கற்பனை பண்ணுகிறது. அப்படிப்பட்ட சுபாவம் ஒரு தேவ பிள்ளைக்கு இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கற்பனை பண்ணி அப்படி இது நடந்திருக்கும், இது இப்படி சம்பவித்திருக்கும், இது அப்படித்தான் அப்படின்னு இப்படி நாமவே கற்பனை பண்ணி ஒரு துரு ஆலோசனைகளை நம்முடைய இருதயத்திலே பிணைத்து விடக் கூடாது. ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை பரிசுத்தப்படுத்தணும். மகா திருக்குள்ளதும் கேடுபாடுள்ள இந்த இருதயம் பரிசுத்தப்படுத்தப்பட்டு, ஸ்தோத்திரம், என பிரியமானவர்களை நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயமா நம்முடைய இருதயத்தை கர்த்தர் மாற்றணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நம்முடைய இருதயத்தை ஆண்டவர் பரிசுத்தப்படுத்த வேண்டும். நம்ம இருதயத்துக்கு பரிசுத்தம் தேவை. எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள் என்று பைபிள் சொல்லுகிறது. ஆண்டவரே, சுத்த இருதயத்தை எனக்கு தாரும், சுத்த இருதயத்தை எனக்கு தாரும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். சுத்தமான இருதயம் ஆண்டவரே, கள்ளம் கபடு இல்லாத ஒரு இருதயம். ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, கர்த்தர் உங்களுக்கு தந்த இருதயம் எப்படி இருக்கிறது? நீங்களே உங்களை ஒரு கேள்வி கேட்டு பாருங்கள். ஸ்தோத்திரம். உங்க இருதயம் எப்படி இருக்கு? ஒண்ணு இல்லாத ஒரு காரியத்தை அப்படியே கண்ணு மூக்கு எல்லாம் வச்சு பேசி ஒரு கற்பனை பண்ணி, ஸ்தோத்திரம், நம்ம எல்லாம் டைரக்டரா போக வேண்டிய ஆட்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. கதாசிரியர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். கதை எழுதக்கூடிய ஆசிரியர்கள். கர்த்தர் அவர்களை மன்னிக்கட்ட. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, இருப்பது போல் அப்படியே காட்டுகிறது. ஸ்தோத்திரம். சன்பில்லாவும் அந்த தொபியாவும் ஒரு நரி ஏறி போனால் போதும் அந்த மதில் இடிந்து விழும், அந்த அலங்கம் இடிந்து விழும் என்று சொல்லுகிறார்கள். ஸ்தோத்திரம். அப்படி கற்பனை பண்ணி அடிக்கிறது. பிரியமானவர்களே, உள்ளத உள்ளபடி சொல்லு. துரு ஆலோசனை இருதயத்துல வரக்கூடாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஏன் அங்க நிக்கிறாங்க, ஏன் அங்க போறாங்க, ஏன் அங்க பேசுறாங்க, என்ன பத்தி பேசிட்டாங்களோ, என்ன பத்தி அங்க சொல்லிட்டாங்களோ. எத்தனை குடும்பங்கள் பாருங்கள் சின்ன பின்னமாக்கப்படுகிறது. இருதயத்தில் இவர்களே ஒரு கற்பனை பண்ணி விடுகிறது. இயேசுவின் நாமத்தினால நம் இருதயத்தை பரிசுத்த ஆவியானவர் அசுத்தம் நீங்க நம்மை கர்த்தர் சுத்திகரிப்பாராக. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? இருதயத்திலே சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். இருதயத்துல என்ன வேணுங்க? சுத்தம் வேணும். இருதயத்துல சுத்தம் வேணும். ஆண்டவருக்கு மகிமை உண்டா. கர்த்தர் நம்மை காண்கிறார் என்கிற உணர்வு எப்போதுமே ஒரு விசுவாசி இருக்கணும். கர்த்தர் என்ன பார்க்கிறாங்க உணர்வு இருக்கணும். இருதயத்துல சுத்தம் வேணும். ஆண்டவரே, என் இருதயத்தை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. ஸ்தோத்திரம். இருதயத்தை பரிசுத்தப்படுத்துங்க. என் இருதயத்தை சுத்தம் பண்ணுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம். கபடு பொல்லாப்பு இருதயத்துல வந்துடக்கூடாது. மனுஷனுடைய இருதயத்திலிருந்து நிறைய புறப்படுகிறதாக வேதம் சொல்லுகிறது. எல்லாவற்றுக்கும் காரணம் இருதயம் தான். ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, நேர்ல இந்த இருதயம் வெளியே தெரிஞ்சா என்ன செஞ்சிருக்கலாம்? ஒரு போட்டிருக்கலாம். ஸ்தோத்திரம். உள்ள கர்த்தர் வச்சிருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. எல்லாத்துக்குமே காரணம் அந்த இருதயம் தான். அப்ப அந்த இருதயத்தை ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்துல பரிசுத்தம் பண்ணணும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமானவர்களே, இருதயத்துல துரு ஆலோசனைகளை கொண்டு வந்து இருதயத்தை அப்படியே நிரப்பிடக்கூடாது. பாருங்க, சிலர் ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு அப்படியே ஒரு குழந்தையை போல மாறி விடுகிறார்கள். ரொம்ப முரட்டாட்டமாக இருப்பார்கள், கொடூரமா இருப்பார்கள். ஆனா ரட்சிக்கப்பட்ட உடனே எப்படி ரொம்ப சாந்தமா போயிடுவாங்க. ரொம்ப சாந்தமா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு சூதுவாது இல்லாத ஒரு நிலை.
கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு சிறு குழந்தையை போல மாறிவிடுகிற ஒரு நிலை நம்ம இருதயத்துல அப்படித்தாங்க. ஒரு இருதயத்தை நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவரே, பொல்லாப்பு எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். என் இருதயத்தில் எப்போதும் கர்த்தரை வைத்துக் கொண்டு ஜீவிக்கத்தக்கதான ஒரு சுத்தமுள்ள இருதயத்தை எனக்கு தாரும் ஆண்டவரேன்னு கேட்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அடுத்து 5வது பைபிள் சொல்லுகிறது, தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால். எதற்கு ஓடுகிறதா? தீங்கு செய்வதற்கு, பொல்லாப்பு செய்வதற்கு, தீங்கு செய்வதற்கு கால் வேகமா ஓடுது. சவுல் யுத்தம் பண்ண ஓடுகிற ஓட்டத்தை பார்க்கிலும் சவுலை துரத்தி கொண்டு ஓடின ஓட்டம் தான் ரொம்ப பெருசா இருந்துச்சு. எப்படியாகிலும் இவனை கொன்றுவிட வேண்டும், எப்படியாகிலும் இவனை அழித்து விட வேண்டும் என்று சொல்லி அந்த தாவீது சவுலை துரத்தி கொண்டே போனான். யுத்தத்துக்கு உன் கால் போனதை விட அந்த தாவீத எப்படியாகிலும் கண்டுபிடிக்கணும், அழிக்கணும்னு சொல்லி உன் கால் ஓடின ஓட்டம் தாப்பா ஜாஸ்தி. சவுலே, தோத்திரம். யுத்தத்திற்காக, தீங்கு செய்வதற்காக விரைந்தோடுகிற கால். நம்முடைய கால் சரியான பாதையிலே போக வேண்டும். நம்முடைய கால்கள் சரியான பாதையில் நடக்க வேண்டும். நம்முடைய கால்கள் தேவ சித்தம் செய்ய வேண்டும். நம்முடைய கால்கள் ஸ்தோத்திரம் சுவிசேஷம் அறிவிக்க பயன்படுத்தப்பட வேண்டும். நம்முடைய கால்கள் கர்த்தருடைய பரிசுத்த சமூகத்திலே வந்து நின்று கர்த்தரை ஆராதிக்க பயன்பட வேண்டுமே தவிர தீங்கு செய்வதற்கு நம்முடைய கால் ஒரு நாள் ஓடக்கூடாது. அல்லேலூயா. தீங்கு செய்வதற்கு கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு தீங்கு செய்வதற்கு அங்க ஓடி இங்க ஓடி அப்படியே தீங்கு செய்வதற்கு நம்முடைய கால் ஓடக்கூடாதுங்க. கர்த்தரை ஆராதிப்பதற்கு நம்முடைய கால் ஓடணும். நற்செய்தி சொல்வதற்கு நம்முடைய கால் ஓடணும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகாப்பின் ரதத்துக்கு முன்னால் எலியா முந்தி ஓடினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்படிப்பட்ட வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ நம்முடைய கால்கள் பயன்பட வேண்டுமே தவிர அசுத்தத்திற்கும் அருவருப்புக்கும் விரோதம் செய்வதற்கும் நம்முடைய கால் பயன்படவே கூடாது. கர்த்தர் அப்படிப்பட்ட ஸ்தோத்திர விரோதம் செய்கிற கால்களை ஆண்டவர் சுவிசேஷம் அறிவிக்கிற கால்களாய் கர்த்தர் மாற்றுவாராக. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவருடைய கால்கள் இங்கெல்லாம் நடந்து போச்சு பாருங்க வேதாகமத்துல. ஸ்தோத்திரம். எத்தனை பட்டணங்களிலே சுற்றி திருந்தார், நடந்து அவர் கடந்து போனார். சுவிசேஷம் அறிவிக்க, ஆண்டவரை குறித்து சொல்ல, ராஜ்யத்தை குறித்து சொல்ல, அப்படியே அவருடைய பாதங்கள், அப்போஸ்தலரை பாருங்கள், அவர்கள் அப்படியே நடந்து திரிந்து கர்த்தருக்கு ஊழியம் செய்தார்கள். பவுலை பாருங்கள், அவருடைய கால் எவ்வளவு வேகமாய் நற்செய்தி அறிவிக்க புறப்பட்டு போனது. எத்தனை கண்டங்களுக்கு புறப்பட்டு போனார், எத்தனை பகுதிகளிலே கர்த்தருக்காக ஆலயத்தை கட்டினார். அவன் நம்முடைய கால்கள் தீங்கு செய்வதற்கு விரைந்தோடு போகிற கால்களாய் இராதபடி நற்செய்தி அறிவிப்பதற்கு நம்முடைய கால்களை கர்த்தர் பழக்கப்படுத்த வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நம்முடைய கால் சரியாகணும், நம்முடைய கை சரியாகணும், நம்முடைய இருதயம் சரியாகணும், நம்முடைய நாவு சரியாகணும், நம்முடைய கண்கள் சரியாகணும். மேட்டுமையான கண்கள் நமக்கு இருக்கவே கூடாது. இப்ப எல்லாவற்றையும் அப்படியே பலிபீடத்துல வச்சு நம்ம ஜெபம் பண்ணி நம்மை சுத்திகரித்து ஆண்டுடைய பந்திக்கு நம்ம போறோம் அன்பானவர்களே. அப்ப பாருங்க, வேதம் சொல்லுகிறது, துராலோசனைகளை பிணைக்கும் இருதயம், அடுத்து தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தீங்கு செய்வதற்கு கால் ஓடவே கூடாது, ஸ்டாப் ஆயிரணும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். தீங்கு செய்வதற்கு நம்முடைய கால் பயன்படக்கூடாது. நம்முடைய கால்கள் நல்ல காரியங்களை செய்வதற்கும் கர்த்தருக்காக பிரயாசப்படுவதற்கும் நம்முடைய கால்கள் பயன்பட வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்க. கடைசி 6வது வேதம் சொல்லுகிறது, பொய் சாட்சி என்று வேதம் சொல்லுகிறது. மேல பொய் நாவை குறித்து பார்த்தோம், இப்போ என்னது? பொய் சாட்சி. ஸ்தோத்திரம். அப்போ பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, பொய் சொல்லாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. பொய் சாட்சி சொல்லக்கூடாது. ஒருவரை பற்றி ஒருவர் பொய் சொல்லக்கூடாது. ஒருவரை பற்றி ஒருவர் குறைவாய் சொல்லக்கூடாது. கர்த்தருக்கு மகிமை இல்லாததை சொல்லக்கூடாது. நாவு தானே பேசிடலான்னு சொல்லி பேசியாச்சுன்னா ஒரு நாள் எல்லாவற்றிற்கும் தேவ சமூகத்திலே கணக்கு கொடுக்க வேண்டும். மனுஷர் பேசுகிற வீணான வார்த்தைகளை குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். இயேசுவின் நாமத்தினாலே ஒருவரையும் தீதாய் பொய்யாய் பேசாமல் கர்த்தர் நம்மை பாதுகாப்பாராக. ஆமென் சொல்லுங்கள். ஸ்தோத்திரம். பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. அதற்கு ஒரு உதாரணம் நான் சொல்லுகிறேன். 1 ராஜாக்களின் புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 1
ராஜாக்கள் 21ஆம் அதிகாரத்திலே நாபோத் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதனை பற்றி அங்கே நாம் பார்க்கிறோம். அந்த நாபோத்துக்கு ஆகாப் ராஜாவுடைய அரண்மனை பக்கத்திலே என்ன இருக்கிறதா, ஒரு திராட்சை தோட்டம் இருந்துச்சாம். ஆகாப்புடைய அரண்மனை பக்கத்துல நாபோத்துக்கு ஒரு திராட்சை தோட்டம் இருந்துச்சாம். அப்போ இந்த ஆகாப்பு நாபோத்தை பார்த்து கேட்கிறான், உன் திராட்சை தோட்டம் என் வீட்டுக்கு அடுத்து இருக்கிறபடியால் அதை நான் கீரை கொள்ளையாக்கும்படி எனக்கு கொடு. உன் திராட்சை தோட்டத்தை நான் எதா மாத்தணும்? கீரை தோட்டமா மாத்தணும். உன் திராட்சை தோட்டத்தை நான் கீரை தோட்டமா மாத்தணும், எனக்கு கொடுன்னு கேட்கிறான். அதை பார்க்கிலும் நல்ல திராட்சை தோட்டத்தை உனக்கு நான் தருவேன், அல்லது உனக்கு வேண்டுமானால் அதன் விலைக்கிரயமான பணத்தை தருவேன் என்று கேட்கிறான். அப்ப நாபோத் ஆகாப்பை பார்த்து சொல்லுகிறான், நான் என் பிதாக்களின் சுதந்திரத்தை உமக்கு கொடாதபடி கர்த்தர் என்னை, ஆண்டவர் என்னை காக்கட்டும், இது என் பிதாக்களுடைய சுதந்திரம், என்னுடைய முன்னோர்கள் எனக்கு வைத்து போன சுதந்திரம், இதை நான் ஒரு நாள் நான் கொடுக்க மாட்டேன், ஆண்டவர் என்னை காப்பாற்றும், கர்த்தர் என்னை காப்பாற்றுவாராக என்றான். பாருங்க, இப்படி என் பிதாக்களின் சுதந்திரத்தை உமக்கு கொடேன் என்று அந்த நாபோத் தன்னோடு சொன்ன வார்த்தைக்காக ஆகாப் சலிப்பும் விசனமாய் தன் வீட்டுக்கு வந்து போஜனம் பண்ணாமல் கட்டில் மேல படுத்துக்கிட்டான். ரொம்ப துக்கமா படுத்துக்கிட்டான். ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, அவன் மனைவி எசபேல் அங்கே வருகிறாள். ஆகாப்பை பார்த்து கேட்கிறார், போஜனம் பண்ணாதபடிக்கு உம்முடைய மனம் சலிப்பா இருக்கிறது என்ன அப்படின்னு அவனை கேட்கிறா. அதுக்கு அவன் சொல்றான், நாபோத்துடைய பேசி உன் திராட்சை தோட்டத்தை எனக்கு விலைக்கரையமாய் கொடு, அல்லது உனக்கு ராசியானால் அதற்கு பதிலாக வேற திராட்சை தோட்டத்தை உனக்கு தருவேன் என்றேன். அதற்கு அவன் என் திராட்சை தோட்டத்தை உனக்கு கொடுக்க மாட்டேன் என்று சொன்னான் என்றால். அப்ப என் மனைவி சொல்றா பாருங்க, இப்பொழுதும் இஸ்ரவேலின் மேல் ராஜபாரம் பண்ணுகிறவர் அல்லவா, நீ எழுந்து போஜனபானம் பண்ணி மகிழ்ச்சி ஆயிரும். இஸ்ரேல் ஆகிய நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை நான் உமக்கு கொடுப்பேன். மனைவி சொல்றா, நான் உனக்கு தரேன், நீ சந்தோஷமாயிரும். நடந்தது என்ன அன்பானவர்களே, ஒரு ஆகாப் பெயரால் ஒரு நிருபத்தை எழுதி அந்த நிருபத்தை நாபோத் இருக்கும் பட்டணத்தில் அவன் குடியிருக்கிற மூப்பரிடத்திற்கும் பெரியோரிடத்திற்கும் அனுப்பி அந்த நிருபத்தில் எழுதினது என்னவென்றால், நீங்கள் உபவாசம் என்று பிரசித்தப்படுத்தி நாபோத்தை ஜனங்கள் முன் நிறுத்தி தேவனையும் ராஜாவையும் தூசித்தா என்று அவன் மேல் சாட்சி சொல்லுகிற பேலியாளின் மக்களாகிய 2 பேரை அவனுக்கு எதிராக நிறுத்தி அவனை வெளியே கொண்டு போய் அவன் சாகும்படி அவனை கல்லெறியுங்கள் என்று சொல்லி எசபேல் ஒரு நிருபத்தை எழுதி அனுப்புகிறாள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமானவர்களே, அப்போ இவன் நல்ல மனுஷன், இந்த நாபோத் அவன் நல்ல ஒரு மனிதன் தான். ஆனால் அவனுக்கு விரோதமாய் பொல்லாப்பு பேசி அவனை எப்படியாகிலும் கல்லறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஒரு நிருபத்தை எழுதி அவன் இருக்கிற பட்டணத்துக்கு அனுப்பி தேவனையும் மனுஷனையும் ராஜாவையும் தூசித்தான் என்று சொல்லி அவனை கல்லெறிஞ்சு கொண்டாங்களாம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அன்பானவர்களே, ஆண்டவர் பார்த்துட்டே இருக்கிறாரு. ஒரு பொய் சாட்சியை ஏற்படுத்தி எனக்கு வைராக்கியமாக இருந்த நாபோத்தை நீ கொன்று போட்டாய் அல்லவா, உனக்கு நான் என்ன செய்ய போறேன்னு ஆண்டவர் பதில் தீர்க்கதரிசியின் மூலமாய் சொல்லி அனுப்புகிறார். ஆகாப்பு வீட்டுல ஸ்தோத்திரம் பாருங்க, உன் சந்ததியை நான் அழித்து போட்டு சுவரில் நீர் விடும் ஒரு நாயாயிலும் இராதபடி இஸ்ரவேலில் அடைப்பட்டவனையும் விடுபட்டவனையும் சங்காரம் பண்ணி, ஆண்டவர் சொல்ற எசபேலை குறித்து சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். எசபேல் இஸ்ரவேலின் மதில் அருகே அவள் நாய்கள் அவளை தின்னும் என்று கர்த்தர் சொன்னார். ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, ஒரு பொய் சாட்சி சொல்லி ஒரு உத்தமனை கல்லறிந்து கொன்று போட்டு விட்டார்கள். கர்த்தர் பார்க்கிறார். ஸ்தோத்திரம். அந்த பொய் சாட்சிக்கு பதிலாக அந்த குடும்பம் முழுவதும் சங்காரமானது. ஆண்டவர் கிரியை செய்தார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அதனாலதான் கர்த்தர் சொல்றாரு, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. ஒரு ஆமீன் சொல்லுங்க. பொய் பேசாத, பொய் சாட்சி சொல்லாத. ஸ்தோத்திரம். இதெல்லாம் கர்த்தர் அருவருக்கிற காரியங்கள். பொய் பேசுகிற, பொய் சாட்சி சொல்லுகிற அனுபவங்கள் நமக்குள் இருக்கிறதா? இதெல்லாம் கர்த்தர் அருவருக்கிற காரியங்கள். பிரியமானவர்களே, அடுத்து 7வது ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை பாருங்கள். சகோதரர்களுக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல், கோள் சொல்லுதல், இதுவும் கர்த்தர் அருவருக்கிற காரியம். கோள் சொல்ல, ஒண்ணு இல்லாம ஒன்ன சொல்லி கொடுக்கிறது. இன்னார் சொன்னாங்கன்னு சொல்றது, நடந்தது போல சொல்றது, ஒருவருக்கு ஒருவர் கோல் மூட்டுகிறது.
இதெல்லாம் கர்த்தர் அருவருக்கிற காரியங்கள். அன்பானவர்களே, இப்படிப்பட்ட எந்த ஒரு அருவருப்பும் நமக்குள் இராதபடி நம்முடைய உச்சந்தலை துவங்கி உள்ளங்கால் வரை கர்த்தர் நம்ம என்ன செய்யணும்? நம்மை பரிசுத்தப்படுத்தணும். நம்மை பரிசுத்தப்படுத்தணும். ஆண்டவரே, என் கண் பரிசுத்தமாக வேண்டும். ஆண்டவரே, என் நாவு பரிசுத்தமாக வேண்டும். என் வாய் பரிசுத்தமாக வேண்டும். என் கரங்கள் பரிசுத்தமாக வேண்டும். என் கால்கள் பரிசுத்தமாக வேண்டும். என் இருதயம் பரிசுத்தமாக வேண்டும். எல்லாவற்றிற்கும் மேலாக என் உச்சந்தலை துவங்கி உள்ளங்கால் வரை என்னை பரிசுத்தப்படுத்தி, ஆண்டவரே, நீர் வெறுக்கிற, நீர் அருவருக்கிற இந்த எந்த அருவருப்பும் எனக்குள் இராதபடி என்னை பாதுகாத்துக் கொள்ள ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவருடைய பாதத்தில் நம்மை ஒப்பு கொடுத்தால் ஸ்தோத்திரம், நம்ம ஆண்டவர் சுத்திகரித்து நம்ம பரிசுத்தப்படுத்தி நம்ம ஆண்டவர் கழுவி நல்ல பாத்திரமா கர்த்தர் நம்ம உருவாக்குவார். இருக்கீங்களா? ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. நீங்க யோசித்து பாருங்க, எந்த அருவருப்பு இன்னைக்கு நமக்குள்ள இருக்கிறது, எந்த அருவருப்பு நமக்குள்ள இருக்கு. ஸ்தோத்திரம். இந்த அருவருப்பு எல்லாம் இன்னைக்கு அறிக்கை செய்து விட்டு விடணும். இந்த அருவருப்பெல்லாம் நம்ம விட்டு இன்னைக்கு தூரப்படுத்தணும். ஸ்தோத்திரம். வெளியே பார்ப்பதற்கு ஒருவேளை நீதிமானாய் போல காட்சி அளிக்கலாம், உள்ளே யாருக்கு தெரியும் எத்தனை அருவருப்புகள் நிறைந்து கிடக்கலாம். அன்பானவர்களே, எல்லாத்தையும் அறிக்கை பண்ணி ஆண்டவருடைய சமூகத்துல ஒப்பு கொடுத்து கர்த்தருடைய பரிசுத்த பந்தியிலே நாம் பங்கெடுக்க போகிறோம். ஸ்தோத்திரம். இப்போது எல்லாரும் அப்படியே முழங்கால் படியிடுங்க பார்க்கலாம். எல்லாரும் அப்படியே முழங்கால் படியிட்டு ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. எல்லாரும் அப்படி முழங்கால் படியிட்டு